ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விண்வெளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்தீங்கன்னா, நம்ம போல் சரும பாதிப்பாளர்களை இந்த சமூக ரீதியான ஒரு சில புரிதல் இல்லாத நபர்கள் மன ரீதியாக நம்மளை அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் ரொம்ப மன அழுத்தத்துக்கு பல பேர் உருவாக்குவாங்க. ஏன்னா அங்கே படிப்பறிவு கிடையாது, இதை பற்றி விழிப்புணர்வும் கிடையாது. அங்கெல்லாம் வெண்குஷ்டம் அப்படியே வெவ்வேறு பேரில் அழைப்பாங்க. ஓகேங்களா? அதுபோல தான் நாம் கிராமத்தில் வசிக்கிறேங்க. இந்த 14 ஆண்டு காலமாக இந்த ஒயிட் பேச்சஸ் வந்ததுலேருந்து நான் ஒரு சில நபர்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னுடைய உறவுக்கார் மூலியமாகவே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எனக்கு ஒயிட் பேச்சஸ் இருக்குது லிப்ஸில் அப்படின்னு சொல்லி பல டைம் பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொது இடங்களில் போய் என்னடா சிகரெட்டுக்கு இது அடிப்பியா, ஓவராக வெள்ளையாகுது அப்படின்னு அந்த இடத்துல திரும்பி பார்க்குற மாதிரி ரொம்ப சவுண்டாக வேறு பேசுவாங்க. இது முள்ள நம்மகிட்ட கேட்டுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப சவுண்டாக பேசுவாங்க. அப்படி அந்த டைமில் மெல்லவும் முடியாது, அழுகவும் முடியாது, அந்த இடத்த விட்டுட்டு வரவும் முடியாது. அதுமாரி ஒரு 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 எப்படி சொல்கிறது, அது ஒரு மனநிலை. அப்படியே கண்ணு கலங்கும். அந்த தண்டனை நிச்சயம் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இது ஒரு கட்டத்தில் எனக்கு எங்கேயும் போக முடியாமையே, நான் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, பல பேர் இந்த தப்பு செஞ்சுட்ருப்பீங்க. ஆனால் அந்த தவறை இனி செய்யாதீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் வீட்டிலே முடங்கியிருந்துருக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பார்த்திங்கன்னா என்னுடைய மனசை நானே திடப்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா நாம் தான் காத்துக்கணும். அதே போல் சமூகத்தை திருத்த முடியாது. ஆனால் நாம் திருத்திக்கலாங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா மற்றவர்கள் நம்ம போல் பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த திறமைன்னு எப்படி சொல்லணும்னா, எங்கள் கிராமத்துலேயே ஒரு 2-3 பேர்த்த பார்த்துருக்குறேன். இந்த ஒயிட் பேச்சஸ் இருக்குது. அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க, எந்த ஒரு ஃபீலும் பண்ணல. ஏன்னா அவங்களும் நம்ம போல் மன அழுத்தத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பழகிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வீட்டில் முடங்க தான் இதோடைய தாக்கங்கள் ரொம்ப மன அழுத்தத்தை உருவாக்கும். 4 இடத்துக்கு போகிறங்க வரங்க அப்படின்னா அது பழகிடும், எல்லாம் தெரிஞ்சிடுவாங்க, அது பிரச்சனையே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லும் போது, அதன் பிறகு தான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் இமேஜை வைக்க ஆரம்பித்தேன். இதெல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது இயல்பான ஒன்றாக ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் கிராமத்தில் இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலில் இருக்குது அப்படின்னா அது வெள்ளைக்காலா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுமாரி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் சங்கடமாக நினச்சிட வேண்டாம். ஒரு கிராமப்புறத்தில் எப்படி விழிப்புணர்வு இல்லைங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நேம் அது கேள்வி போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ மனவலி உருவாக்கும். அதை முன்கூட்டி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து மீள்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனசை புண்படுத்தாமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு புண்படுத்துகிற மாதிரி நான் சொன்னால் மன்னிச்சுக்கங்க. ஏன்னா எனக்கு இது தெளிவான ஒரு புரிதலை நான் கொண்டு போகணும். அதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை நான் இந்த ஒரு 5 டேஸாக செம்மையாக நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கோபம் கிடையாது. ஏன்னா இது என்னுடைய வெண்புலி தாக்கத்தை ஒரு அதிர்ஷ்ட புள்ளியாக தான் நான் கருதுகிறேன். அதாவது நம்ம அந்த லேண்ட் பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா கோபப்பட்டங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பார்த்திங்கன்னா அந்த வெண்குட்டம், அதாவது அப்படி சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேரளா சைடில் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வெண்புலின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வெண்குட்டம்னு சொல்லுவாங்க. அது கூட நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இது எப்படின்னா குட்டம் முடித்தவனே அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு பேரை நினச்சி விட்ருவோம். ஓகேங்களா? அது அந்த டைமில், அதாவது கெட்ட வார்த்தையை அப்படியே அதோட ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அப்படியே மனசில் ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை இப்போ நான் நார்மல் மேனாக இருந்தேன்னு வச்சுக்குவேன், ஒன்று செவனி சேர்த்தி அடைஞ்சிருவேன். அப்படி இல்லைன்னா புரிதல் இல்லாத நபருக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அதுமாரி நான் புரிய வைக்க முடியும். அப்படின்னா அதை பற்றி கண்ணு காணாமல் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஓகேங்களா? இவன் ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம அந்த இடத்துலையே நின்று நான் ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை. உங்களால் முள்ள சுத்தம் பண்ணி அளக்கணும், அந்த இடத்துல கல் நிடணும். அவன் என் பெரிய போட்டு பையனாகிறதுனால நம்ம கேஸ் வரைக்கும் போக முடியல. அந்த டைமில் வீடியோவும் நான் எடுக்காமல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவன் பாட்டுக்கு அந்த வார்த்தையவே சொன்னோன்னே அதை கேட்டுக்கிட்டு ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் அப்படியே நம்ம வேலை செஞ்சுட்டுருக்கேங்க. ஏன்னா அடக்கி வைக்கிறாங்கல்ல. நான் இதை கண்டு இப்படி சொல்லிட்டாங்கலாம் இல்லை, அந்த இடத்துல அவனை திட்டிட்டுனா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோபம் போயிடும். அதாவது இது நான் ஒரு சேவையாக செஞ்சுட்டுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்துடைய ஃபவுண்டராக இருக்கும் போது இந்த வார்த்தையை ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்படி சொல்லக்கூடாது, இல்லைன்னா இதுக்கான சட்டம் இருக்குது அப்படின்னு பயன்படுத்தணும். ஆனால் அது செஞ்சால் அந்த காரியம் கேட்டுப்படும்போது அந்த காரியத்துக்காகவே அடக்கிட்டு இருந்தால் அது எனக்கு கோபமாக மாறுதுங்கிறது போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் சரின்ட்டு அதை கடந்து நான் வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவன் ஒரு வாய்ப்பாக கருத ஆரம்பிச்சிட்டான். அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை பார்த்திங்கன்னா அப்படியே வேறு விதமாக, ஏன்னா நான் அதை ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன், இதுமாரி உள்ள தூக்கி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை பார்த்துட்டு இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வெள்ளை உதடான்னு, ஓகேங்களா, இப்படி சொன்னாலும் தப்பு தான், அப்படி சொன்னாலும் தப்பு தான், வெள்ளை உதடான்னு சொல்கிறான். அதை இங்கே பொண்டாட்டி வேறு விதமாக சொல்கிறான்.
இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போக 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 இங்கே பிள்ளை ஊர் மக்கள் அப்படி வந்து அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிக்குவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம அதுக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடாது. அப்போ அதுக்கான ரீசன் எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம உடல்நிலை பாதிச்சிடும். நம்மளுடைய கோபத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம கோபப்பட்டுட்டோங்க அப்படின்னா அதுக்கான வெற்றி அவங்கள தான் வந்து சேரும். அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு தான். நம்ம அந்த இடத்துல ஒன்று சிரிக்கணும். நீ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம ஒன்று சிரிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அதை கடந்து போகணும். நாய் குலைச்சா அந்த இடத்துல நீங்களுமா குலைப்பீங்க, உடனே தூர ஒதுங்கி தானே போவீங்க. அதுமாரி நம்ம நகர்ந்து போகணும். இல்லையா சட்ட ரீதியான போராட்டத்தை மேற்கொண்டு நாளை பின்ன நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும். அதாவது நம்ம ஈஸியாக வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான ரூல் இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்மள அவதூறாக பேசிட்டா அதுக்கான வழக்கு வந்து அதுக்கான நஷ்டீடு பெறலாம், அல்லது அதுக்கான சிறை தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இதுமாரி நீங்கள் வந்து ஒரு துணிச்சலுடன் செயல்படணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கல, ஓகே நம்ம காரியத்துக்காக நான் வந்து கடைப்பிடிச்சேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கேமராவில் வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சொந்தம் பந்தன்னு பார்க்குறதா இல்லை நம்ம வந்து கொடுத்துடலாமா கேஸு அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு எழுந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வேறு ஒரு நபராக இருந்தால் நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், டக்குன்னு நான் வந்து கேஸ் கொடுத்துருவேன். அது இல்லாமல் இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வாக்கெடுப்பு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் வாக்கு போயிட்டுருக்கோம். அதில் வந்து போய் நீங்கள் பழி தீர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வாக்கு செலுத்தலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையும் கேட்டுக்குங்க. ஏன்னா இது எனக்கு வந்து அதிர்ஷ்ட புள்ளி. இது என்னுடைய அவமானம் இல்லை, அடையாளமாக தான் நான் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஆனால் எங்கள் மனைவி என்ன பண்ணுறா, என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்படுறான். ஏன்னா அந்த வார்த்தையை வந்து கேட்டுட்டு நம்ம ஹஸ்பண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியோடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஓகேங்களா? நமக்கு பிடித்தவரங்க வந்து ரொம்ப திட்டுறாங்கன்னா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? கோபம் வரத்தானே செய்யும். நமக்கு ஒன்றுனா கூட தாங்கிடலாம். அதே போல் தான் என்னை வந்து ஸ்ட்ரைட்டாக எங்களால் செவிக்க முடியல. ஏன்னா நம்ம இதை தான் வந்து ஒரு சேவையாக பண்ணியிருக்கிறதுனால நாமளே கோபப்பட்டாங்கன்னா நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறதுல என்ன ஒரு அர்த்தம்? நம்ம தைரியம் வந்து எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இதை கண்டு பயப்படாதீங்க. சமூகம் வந்து நம்மளை வந்து ஒரு பக்கமாக வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அந்த சமூகத்துலேருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தைரியம் ஊட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நான் வந்து மன அழுத்தம் அந்த அளவுக்கு இந்த காரணத்தினால படாட்டியும் கூட எங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நானும் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த கோபம் எங்களால் அடக்க முடியல. ஓகேங்களா? கோபத்தை உண்மையிலே அடக்கக்கூடாது. அதை அடக்க அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்படும், மன அழுத்தங்கள் வரும். அதனால் ஒன்று அழுதுடணும், இல்லைன்னா திட்டிடணும், இல்லைன்னா வின் பண்ணுறதுக்கு பார்க்கணும், இல்லைன்னா சமாதானமாக மாறத்துக்கான பார்க்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு குமிறிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா நான் இதை கண்டு பிரச்சனை கிடையாது. சரி போ, வேறங்களா இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்துப்பேன், எதுவும் சொந்த பந்தமாக இருக்காங்க, பெரிய போட்டு பையன் விட்டுடலாம் கூட. 1008 சண்டை லேண்டு பிரச்சனை பண்ணியிருந்தால் கூட எனக்கு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஓகே அப்படின்னு விட்டுலான்னு தோணுது. ஆனால் என்னோடய மனைவி சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு கோபம் வரத்தான் செய்யுது. அது இல்லாமல் நம்ம சேவை சைட்லேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்து அவங்க ஒய்ஃப் சொல்ல ஆரம்பித்து அப்படியே வந்து ஊர் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதே போல் அந்த அடித்தளத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா மற்றவங்க பயப்படுவாங்க. அப்படிங்கும்போது சொந்த பெரிய போட்டு பையனையே பார்க்காம உள்ளே வச்சான் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஊர் வந்து ஒரு புரிதல் வரும்ல, இவன் வந்து சொந்த பக்தியை பார்க்கலாப்பா, நம்மளாம் வந்து அசால்ட்டாக கொண்டு போய் உள்ளே தள்ளிப்படுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை உருவாக்கும் போது ஒன்று பயத்தினால இந்த பாதிப்பை வந்து நம்ம சரி பண்ண பார்க்கணும். இல்லை